முடிச்சிடலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அல்லேலூயா. நாம் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் பிதாவினுடைய சித்தமும் குமாரனுடைய சித்தமும் அதற்கு கிரியை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்தாவினுடைய சித்தமுமாய் இருக்கிறது. ஆனால் இந்த பொறுமையை நாம் இழக்க ஆரம்பிக்கும் போது பல ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். எப்படி இழக்கிறோம் தெரியுமா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நான் பேச வந்தேன். ஆனா முதல் காரியமா ஆண்டவர் பேச சொல்லலாம். எப்படி நாம் பொறுமையை இழக்கிறோம்? இரண்டாவது ஒரு காரியம். முதல் காரியம் பார்த்தோம், வேத வசனத்தை நாம் படிக்காம போகும்பொழுது நம்மை அறியாமலே வேகமானது நம்மை அதிகமாய் நடத்தி பொறுமையை இழந்து விடுகிறோம், வேத வசனம் இல்லாதபடினால். இரண்டாவது, பொறுமை எப்படி இழக்கிறோம் வாசிக்கலாம். அதே யாக்கோபு எழுதின நிருபத்துல 1:26 முதல்ல வாசிங்க, அப்படியே போலாம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினார், தன்னை தேவனுடைய பக்திமான் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும், அவனுடைய பக்தியானது வீணாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்மளுடைய நாவை நாம் அடக்க மறுப்போமேயானால். வேக வேகமா பேசுவாங்க சில பேர். விசுவாசிகள் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொறுமையா பதில் சொல்லுவாங்க. யார் கேள்வி கேட்டாலும், என்னம்மா சாப்பாடு ஆயிடுச்சமா வீட்டுல அப்படின்னாலும், ஆயிடுச்சுங்க அப்படின்னா. இப்பெல்லாம் அம்மா சாப்பாடு ஆயிடுச்சமா, ஏன் ரோசித வந்த, எதுக்கு கேட்கிற அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு விதமாய் பேசுறாங்க. இன்றைக்கு சினிமா நிறைய கத்துக் கொடுக்குதுல வேதத்தை விட, அதனால் சொல்ல வரேன். பல காரியத்தை நாவை அடக்க முடியாமல் அவர்கள் பொறுமை இழக்கும் பொழுது வேகமாக அவர்கள் பேசுகிற அந்த காரியத்தினாலே தேவன் நமக்கு வைக்க வேண்டியதான அந்த நிறைவுள்ள ஒரு பாத்திரத்தை ஒரு அரை கூடமாய் தழும்ப ஆரம்பித்து விடுகிறது. பல விசுவாசியை பார்க்கிறேன், நாவை திறந்தாலுமே, வாயை திறந்தாலுமே இந்த நாவானது ரொம்ப மோசமானதை பேச ஆரம்பிச்சிடும். ஊழியக்காரர் யாரோ ஒருத்தருப்பா, பேர் சொல்ல விரும்பல, அந்த ஊழியக்காரர் ஏதோ ஒரு சூழ்நிலை காரியத்தின் நிமித்தமாய் அந்த காரியத்தை அவருக்கு சொல்ல மறந்துட்டார். அதுக்கு அந்த விசுவாசி எடுத்த ஒரு பெரிய படையெடுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாக்கை வச்சுக்கிட்டு பொறுமையை பார்க்காம நாக்கை வச்சுக்கிட்டு மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லார்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தது. அபத்தம் பேசிக்கிட்டு, ஐயா என்ன வேணும்னு கார்னர் பண்றாரு, வேணும்னு ஓரங்கட்டுறாரு, ஐயா வந்து இதை பண்ணிட்டாரு, எனக்கு சொல்லவே இல்லை, ஐயா இன்னைக்கு வந்து புது விசுவாசி இதை தூக்கி வச்சு தள்ளாடுறாரு. இப்படி பல விதமாய் பேசின அந்த வார்த்தைகளை இது பேசிக்கிட்டே இருந்தது. இது சபையில ஒரு கொளுத்தி வேற போட்டாங்க, சபை வேற பத்திக்கிச்சு. அப்படிங்களா? தோற்றம். சரி, ஏதோ ஒண்ணு கொளுத்திட்டு இருந்தது, என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தது. விசுவாசியம், ஐயா அப்படியா பண்ணிட்டாரு, நாளைக்கு உங்களுக்கு அதேதான் நம்மளுக்கும் அதானா அப்படின்னு ஆயிடுச்சு. நாட்கள் ஓடிச்சு. ஐயா கூப்பிட்டு பேசினாரு, என்னம்மாவும் பிரச்சனை இல்லையா? நான் ஒன்னும் அப்படி பேசலையோ, இது எல்லாம் கொளுத்தி போட்டுச்சு எல்லாரும் மேலேயும் போட்டு, ஐயா நானும் அப்படி பேசலையா, நான் ஏன் எல்லாம் சொல்ல போறேன்? சரிம்மா, ஓகேம்மா. ஊழியக்காரர் தலையெழுத்து வர பண்றது, நீ ஆமான்னு சொன்னாலும் ஏத்துக்கணும், இல்லைன்னு சொன்னாலும் ஏத்துக்கணும், ஏன்னா ஊழியம் வச்ச, இல்லை நீ செதறிடுவியே என்று சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா அந்த காரியத்தை சொல்லி என்னோட கூட பேசினார். நாவு அவர்கள் காத்திருப்பார்களே, ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு நிறைவு இருந்து கொண்டே இருக்கும். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் பொறுமையா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நாவை அடக்க பழகிக் கொள்ளுங்கள். கணவன் மனைவியை பார்த்துட்டு, மனைவி கணவனை பார்த்து, பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து நல்லா கவனிங்க. இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கெல்லாம் நான் சொல்றேன், நீங்களாம் 2K கிட்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் கொஞ்சமாவது அனுபவத்தை மதிங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாலி பிள்ளைங்க அனுபவத்தை மதிங்க. ஐயா அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நாங்களாம் யாரு? நாங்களாம் வயலன்ஸ் இல்லையா? உங்களை சைலன்ஸா மாத்திர ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. 2K கிட்ஸ் எல்லாரும் இன்னைக்கு என்னன்னா பெரியவங்க, தம்பி பார்த்து போக முடியாப்பா, காலை வச்சுட்டு போறியா? ஏன் நீதான் பார்த்து போ, நல்லதானப்பா சொல்ற, யா எங்களுக்கு தெரியாதா, நீ சொல்லிதான் தெரியுமா? தம்பி ஒரு தண்ணி மொழு கூடப்பா, ஏன் உன்னால எது போய் மொழ முடியாதா? மதிங்க, நாவை அடக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கணவன் மனைவியை பார்த்து பேசுறது, மனைவி கணவனை பார்த்து பேசுறது, வந்துட்டான் சனிய, ஒரு நிம்மதியா நாடகம் பார்க்க முடியுதா? கரெக்டா நேரத்துக்கு வந்துருவான். இந்த நாடகம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்தாதான் என்ன? மனைவியை பார்த்து கணவன் கேட்பாருமா, சாப்பாடு போய் போட்டாருமா, இருங்க நான் வரேங்க போட்டாருங்க. சனியனை பசிக்கும் போது கேட்கறதா சோறு, அதை வந்து போட்டுதான் கூட நாய பேய சம்பாதிச்சு உங்களுக்கு தானே கொடுக்குற. நாவை அடக்கிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் பிராக்டிகலா இன்னைக்கு இருக்குது.
பிக் பாஸ்ல போற சண்டையை விட வீட்டுல நடக்கிற சண்டை தான் குமுகு சண்டையா இருக்குது. அல்லேலூயா. போட்டு ஒருத்தர் அச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி ரொட்டி கட்ட எடுத்தா அவர் ரெடியா வேற ஒண்ணு எடுத்துட்டு போயிரு ஆயுதம் என்னன்னு கேட்டா தடுக்கிறாராம். ஐயா தடுத்து தானே வாங்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுயா. தடுத்தா பரவாயில்ல, சில பேர் ரணக்கிழமை ஆயிடுறாங்க பாவம். பாதி பேர் ஹாஸ்பிட்டல் படுத்துன்னு பேசுறாங்க. ஹலோ மாமா, என்ன மாமா எழுமாமா என்னப்பா திட்டி போன் பண்ணி இருக்கிற? ஒண்ணுல மாமா பொண்டாட்டி போட்டு அஷ்டமா. அப்படியாப்பா, என்னப்பா ஆச்சு? நீ எங்கப்பா இருக்கிற? நான் பெட்ல பத்துனுக்கிறேன் மாமா. ஒரு அடி தான் மாமா ஆச்சேன், பெட்ல படிக்க வச்சிட்டாங்க மாமா. இன்றைக்கு சகஜமாய் ஜனங்கள் அப்படியாய் மாறி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் இந்த பொறுமையை நாவின் வழியாய் அடக்காததுதான். எனக்குலாம் கோபம் வந்தா என் மனைவி பார்த்து சொல்றேன், ஒரு வார்த்தை பேசுவாங்க, வாயை மூடுறது நல்லதுன்னு, அவ்வளவுதான். அது மேல ரொம்ப பேச மாட்டேன், வாயை மூடுன்றேன், அவ்வளவுதான். ரெண்டாவது சத்தத்திலேயே அப்படியே அடங்கிடுவாங்க, எல்லாம் கப் சுட்டாயிடுவாங்க. எங்க குடும்பமே அப்படிதான். இது இந்த ஆளு கோவம் வந்துச்சுன்னா பயங்கரமா திட்டுவேன். அதான் திட்டினா அப்படிலாம் திட்ட மாட்டேன். ஏன் உங்களுக்கு தெரியாதா, அப்படியா இப்படியா போட்டு வாங்கினா அவ்வளவுதான். அவங்க அந்த அந்த அடுத்த வேலை சாப்பாடையும் மறந்துட்டு உட்காந்துருப்பாங்க. சரியா போட்டு அடி அடி அடிப்பா வார்த்தையில. ஏன் ஒழுங்கா இல்லை, ஏன் இது தப்பு பண்ணீங்க? தப்புக்காக தான் கேட்பேன். தப்பை விட்டே கொடுக்க மாட்டேன், காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். தப்பு நடந்துச்சா அது கூப்பிட்டு கண்டிச்சுட்டு தான் அடுத்த காரியத்துக்கு நான் முகம் கொடுக்குற பழக்கம். இல்லையா, தப்பு நடந்து நீ ஒத்துக்கலையா, கிட்டே வராது தள்ளிடுறேன்னு. அது எவ்வளவு நாட்களா இருக்கட்டும், மாதமாட்ட எனக்கு கசப்பு இல்லை. நான் நியாயத்தை பேசுறேன். என் நாவும் நியாயத்தை நீதியும் வசனங்களை பேசுகிற நாவு, எனக்கு தப்பு வராது. ஆனா தப்பு செய்யற நீ உடனே ஒப்புரவாகி விட வேண்டும். அல்லேலூயா. அப்படியே பக்கத்து அதிகாரத்துல இதோ யாக்கோபு எழுதுகிறார், வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 8, 9 சீக்கிரமா வாசிங்க. நாவே எனக்கு ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். பாருங்க, நேற்று வரைக்கும் ஒரே டமால்டிபிள்.com தான் வீட்டுல. ஆனா இன்னைக்கு வந்தானா ஷபரபா கபர் பி கது வா ஊயி அன்பே கல்வாரி அன்பே. நேத்து என்ன பண்ண நாவல லிசன், நல்ல கவனி, நல்ல கவனி, நல்ல கவனி. நம்மள ஆண்டு நம்ம கூட நடந்துட்டு இருக்கிறாருங்க. நம்ம கூட உட்காரும் போது உட்கார்றாரு, படுக்கும் போது படுக்கிறார். நம்ம கூட தான் அவர் இருக்கிறார். அவருக்கு நம்ம துக்கப்படுத்தி செய்யற எந்த ஒரு காரியத்தையும் அவர் மனவேதனையோடு பார்ப்பார். அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து நாவை அடக்குங்க. இந்த நாவை நீங்கள் அடக்காத பட்சத்தில் உங்களுடைய குடும்பங்கள் கெட்டு போய்விடும். கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா, யாராவது அப்படி இருந்தீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா, போய் உசுப்பி விடாதீங்க. நாக்க வச்சு அடக்கி உட்காந்து. உங்க ஜென்ரேஷன் வேற, இந்த ஜென்ரேஷன் வேற. நீங்க அப்ப படிக்காம இருந்ததோ வெந்ததையும் வேகாதையும் சாப்பிட்டு உட்காந்தீங்க, அந்த காலம் வேற. இன்னைக்கு அவங்க அப்படி இல்லை, பீஸா தான் சாப்பிடுவாங்க. அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். 200 ரூபா கொடுத்து வாங்கணுமா, அந்த 200 ரூபா இருந்தா 2 நாளைக்கு சாப்பிடலாமா, அதுவும் கஷ்டம். நம்ம நாக்க அடக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ரைட் ஓகே, அவங்க சந்தோஷத்துல தலையிடக்கூடாது. ஆனால் சொல்ல வேண்டிய நேரத்துல சமயத்திற்கேற்ற நல்ல வார்த்தைகளை சொல்லும்படிக்கு நீங்கள் வசனத்துல நிரம்பி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மகளை பார்த்துட்டு ஏய் நீ இதெல்லாம் விட்டெல்லாம் கொடுக்காத, நீ யாரு, நீ தான் அவங்களை இது பண்ணும் அதை பண்ணும், இந்த உசுப்புலாம் வேணாம். உன் பொண்ணு வாழணும், உன் பிள்ளை வாழணும் அப்படின்னா இந்த போன்ல டெய்லி நடக்கிற கதையெல்லாம் கேட்டு உட்காந்துருக்காதீங்க. லிசன், நான் பேசுறது புரியுதா? பின்னாடி கல்யாணம் பண்ணா கூட இந்த விஷயத்த கத்துங்க. போன் அடிச்சு என்ன நடந்தது, ஏது நடந்தது, என்ன செஞ்ச, ஏன் அது செஞ்ச, ஏன் அந்த ஆள் இதை வாங்கி கொடுக்க சொல்லாம நீ அங்க போய் நீ ஏன்டா அவளுக்கு அது போய் செய்யற. அவங்களுக்குள்ள அவங்க எப்படி வேணா இருக்கட்டும், அண்டர்ஸ்டாண்டிங்கா போறாங்களா, கத்தரோடு இருக்கிறாங்களா, அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுங்க. உங்க அப்படியே ரொம்ப அந்த பழைய காலத்து சோறு, பழைய காலத்து எம்ஜிஆர் கதையெல்லாம் இது வந்து இங்க சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவன் வேற மாதிரி இருக்கிறான். ஏன்னா படிக்கிறான், உலகத்தை பார்க்கறான், சயின்ஸ் வளருது. அவன் கத்தரோடு இருந்தானா நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்பான். கத்தரோடு இல்லாதவன் நீ என்ன சொன்னாலும் உன்னதான் விரோதிப்பான். இன்னொன்னு உன்னே சொல்றேன், சொல்லி முடிச்சிடறேன். இந்த நாவல எப்பவுமே ஆரோக்கியமான வார்த்தைகளை தான் பேசணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமாக பேசுங்க. எப்படி பேசணும் அப்படின்னா, வசனத்தின் அடிப்படையில் நீ பேசுறது தப்பு. உன் பிள்ளை கோபுற ஆளா இருந்தா வசனத்தின்படி இது தப்பு தம்பி, வசனத்தின்படி ஸ்திரீயானவள் இப்படிதான் இருக்கணும், வசனத்தின்படி இப்படிதான் குடும்பத்தை நடத்தணும், வசனத்தின்படி இப்படிதான் ஜெபிக்கணும், இப்படிதான் வாழணும், இதை சொல்லிக் கொடுக்கிறது தப்பு கிடையாது. அதை விட்டுட்டு அவங்களுடைய பிரைவசிக்குள்ள புகுந்து வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இச்சைகள் எல்லாம் அவங்க மேல திணிச்சு அவங்கள ஒரு மாதிரி கரண்ட மூடாக்கி டிவோர்ஸ் ஆக்கிடாதீங்க. நான் பேசுறது புரியுதா? அதே போல கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு சொல்றேன், உங்க காலத்துல தாய் தகப்பனோடு கூட இருந்த வாழ்க்கை வேறு. நீங்க புதிய வாழ்க்கையை நீங்க துவங்கி இருக்கிறீர்கள், அதுவும் இயேசு கிறிஸ்துவோடு துவங்கி இருக்கிறீர்கள். இயேசுவை முன்னிலையை வைத்து அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கத்துக்கிட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கி உங்க குடும்பத்தை நடத்துங்க. அதுதான் ஆசீர்வாதம். அதை விட்டுட்டு அம்மா சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்கு, என் குடும்பத்திலே தான் ஒண்ணு இருக்குது, அது வாயை திறந்தா டாடி, வாயை திறந்தா மம்மி, எல்லாத்துக்கும் அவங்க தான் அவங்க வீட்டுக்காரி கண்ணுலயும் மிரட்டும்.
ஏன்னா எங்க வீடு தான் ஃபர்ஸ்ட், நாங்களாம் அப்படி இப்படி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், சரியில்லை இவங்களா போய் தலையை விட்டாங்க. இன்னைக்கு அது எந்த ஒரு விதத்திலும் அவளை ஒரு கனமாகவோ மதிப்பாகவோ எண்ணுவது கூட இல்லை. என்ன காரணம்னா அவங்க மம்மி இருக்காங்க பாருங்க, கிராணி, அவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க, நீ அப்படி எல்லாம் இருக்காத, நம்ம ஒரு கெத்து, நம்ம இப்படிதான் இருக்கணும், நம்ம ஊழியம் செய்யணும், நம்ம அப்படியே இருக்கணும். இதனால என்ன ஆச்சுன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் மாமியார் ஒரு ஒற்றுமையா இருந்த அந்த குடும்பம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு அமைதியான வாழ்க்கை இல்லாம தடுமாற ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு கசப்பு, விரோதம், நான் பார்க்க மாட்டேன், நீ பேச மாட்டேன், நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு வாழ ஆரம்பிச்சாங்க. என்றைக்கு உங்க பிள்ளைகளோட விஷயத்தை நீங்க குறுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறீங்களோ குடும்பம் கெட்டு போயிடும், உங்கள் குடும்பம் குட்டி சிவரா போயிடும். அதை விட எதுவாக இருந்தாலும் கர்த்தர்கிட்ட சொல்லு, கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுவார், கர்த்தர் குடும்பத்தை ஆஸ்வதிப்பார், உங்க வீட்டுக்கார நிலைமை மாற்றுவார், உனக்கு ஏற்ற விதத்தில் அவர் ஆஸ்வதிப்பார், உனக்கு ஏற்ற விதத்தில் அவர் எல்லாமே செய்வார். கர்த்தர்கிட்ட சொல்ல பழகு, கர்த்தர்கிட்ட கேட்டு பழகுன்னு நல்ல விதமாக நீங்கள் ஆரோக்கியமான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கும் போது பிள்ளைகள் அதை பிடிக்க ஆரம்பிப்பாங்க. உங்கள்கிட்ட சொல்றதை குறைச்சிக்கிட்டு அப்படி கர்த்தர் பக்கம் போயிடும். நீங்க அதை விட்டு கர்த்தர் பக்கம் போக கூடாது, எங்களுக்கு எங்க பிள்ளை நாங்க பெத்தது நாங்க பண்ண நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நாவினால் வருகிற இந்த அபத்தமான இந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையினுடைய பொறுமையை இழந்து அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து விட்டுகிறார். அதனாலதான் சொல்றேன், சுவாச மக்களுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிற மிக மன வேதனையான ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். கள்ள காதலும் விபச்சாரத்தின் வேசித்தனத்தின் ஆவியும் விவகாரமும் அதிகமாய் ஆகிக்கொண்டிருக்கிறது. அதுக்குதான் இவ்வளவு பாரப்பட்டு பேசுறேன். இன்னைக்கு ஒருவரை ஒருவர் தேவன் புரிந்து கொள்ள விடாதபடிக்கு மாம்சம் அதிகமாய் அவர்களுடைய குடும்பங்களுக்குள் அதிகமாய் சென்ற அந்த காரணத்தினால் வந்த ஒரு விபரீதம், விவாகரத்து வாங்குகிறார்கள், சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறார்கள். பிள்ளைனா விவகாரம், மாமியார் என்ன மதிக்கலைன்னா விவகாரத்து, அப்புறம் புருஷனை மதிக்கலாம் விவகாரத்து, எல்லாமே இவங்க என்ன பண்றாங்கன்னா தனக்கு ஏற்ற விதத்துல யோசிக்கிறதுனால நாமே அவர்களை அடக்க மறுக்க ஆரம்பித்ததுனால வந்த விபரீதத்தினால இன்றைக்கு கிறிஸ்தவ காரியங்கள்ல அதிகமாக விவாகரத்து இருக்கிறதும் கள்ள காதலும் வேசிதனமும் விபச்சாரத்தின் ஆவிகளும் இருக்கிற ஒரு முக்கியமான காரியம் தான். மனசு விட்டு புருஷனோட பேசுங்க, மனைவிட்ட பேசுங்க, பிள்ளைங்கிட்ட பேசுங்க, அதோடு கூட குடும்பமாய் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட மொத்தமா சொல்லுங்க. கர்த்தர் குடும்பம்